Hi friends, welcome to Vihaan Herbals. இன்னைக்கு விஹான் ஹெர்பல்ஸில் என் பையன் இன்னைக்கு ஃப்ரூட் கேசரியும் போண்டாவும் பண்ண போகிறான். எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட் கேசரிக்கு ஒரு கப் ரவையை வறுத்துக்கிறாரு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுட்டு திரும்பி தண்ணி ஊற்றலாம். இது நாங்கள் நேற்று காரடியான நோம்புக்காக பண்ணலாம் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். அது கொட்டிட்டு தண்ணி ஒரு கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு மூடி, பைனாப்பிள் எசன்ஸ் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் ஒரு மூடி போட்டுட்டு கேசரி கலர் கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் வறுத்த ரவையை அதில் கொட்டணும். கொட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளறிக்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு ரவையை வேக வைக்கணும். அது வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் சர்க்கரை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணும். அது கிளறிட்டு நெய், அதுக்கு நம்ம கேசரிக்கு தேவையான அளவு திக்கானதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக அதில் ஊற்றிட்டு நெய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சுண்டி மேலே வரும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு ஆப்பிள், பொமக்ரானட், டூட்டி ஃப்ரூட்டி, நமக்கு என்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ கிரேப்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரவையில் அந்த கேசரியில் போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுருங்க. இப்போது ஃப்ரூட் கேசரி ரெடி. நெக்ஸ்ட்டு போண்டாக்கு இன்றைக்கி இட்லி மாவு அரைச்சதுனால 3 கை உளுந்து மாவும் 1 கை அரிசி மாவும் நான் அரைக்கும் போதே எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெங்காயம்லாம் போடாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து சாமிக்கு வைக்கிறதுனால வெங்காயம் எதுவுமே போடலை, வெறும் மிளகு சீரகம் மட்டும் போட்டுட்டு போண்டா கரண்டியில் எடுத்து போடுறாரு. அவருக்கு கையில் போடுறதுக்கு வராது இல்லையா, அதனால் கரண்டியில் போடுறாரு. போண்டா 2 பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து கீழே இறக்கி வச்சுட்டா போண்டா ரெடி. சாமிக்கு ஃப்ரூட் கேசரியும் போண்டா 2 பிரசாதமும் ரெடி. இது குழந்தைங்க பண்ணுற வீடியோனால உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா விஹான் ஹெர்பல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க வீடியோவுக்கு. இது எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.